நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. திகார் சிறையில் பணியாற்றிய தமிழக சிறப்பு காவல் படை காவலர் பணி நீக்கம் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டியது பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம், டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய செய்தி எதிரொலி என்ன, அந்த செய்தி என்ன, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது துணை ஆசிரியர் மகாலிங்கம் நம்முடன் இணைகிறார். மகாலிங்கம், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. எதன் காரணமாக அன்பரசன் காவல்படை காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்? இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது திகார் சிறை, டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறை ஆசியாவிலே மிகப்பெரிய சிறை. இந்த சிறை முழுவதும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் காவலர் அன்பரசன் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர், அங்கு காவலராக பணியாற்றி வருகிறார். அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு கடந்த சில நாட்களாகவே எழுந்து வந்தது. சுமார் 50க்கும் மேற்பட்ட செல்போன்களை கைதிகளுக்கு சட்டவிரோதமாக சிறைக்குள் எடுத்து சென்று சப்ளை செய்திருக்கிறார் என்பது குறித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அன்பரசன் உள்ளிட்ட 8 பேர் மீது விசாரணை என்பது நடத்தப்பட்டது. சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதே போல சிறை கைதிகளுடைய உறவினர்கள் அவரிடம் பேசிய ஆடியோக்களும் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வந்தது. இது குறித்து புதிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கிரைம் டைமில் விரிவான செய்தி என்பது வெளியானது. இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் சிறை நிர்வாகம் கமாண்டன்ட் அபிஷேக் தீக்ஷித்திடம் விரிவான விளக்கத்தை கேட்டிருந்தோம். எது மாதிரியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது, தவறுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து கேட்டிருந்தோம். அப்போது தவறு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, சிசிடிவி காட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, உறுதியாயிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அதற்கு பிறகு தற்பொழுது தமிழக சிறப்பு காவல்படை காவலர் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கமாண்டன்ட் அபிஷேக் தீக்ஷித் சொல்லியிருக்கிறார். இது தமிழக காவல்துறை வரலாற்றில் முதல் முறையாக சிறைக்குள் செல்போன் மற்றும் போதை வஸ்து ஆகியவை எடுத்து சென்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை. அதாவது ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுபோன்ற ஒரு கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு 311(2)(b)ன் கீழ் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சிறை கமாண்டன்ட் அபிஷேக் தீக்ஷித் கூறியிருக்கிறார். ஏனென்றால் இந்த பிரிவு என்ன சொல்கிறது என்றால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு 311(2)(b) தவறு செய்திருந்தால், அதிகாரிகள் மிகப்பெரிய தவறு செய்திருந்தால், அரசு பணியாளர்கள் மிகப்பெரிய தவறு செய்திருந்தால், தேசத்திற்கு எதிரான குற்றமாக கருதக்கூடிய தவறுகளை செய்திருந்தால், தேச பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது விசாரணையின்றி கூட பணியிலிருந்து நீக்க முடியும் என்று அந்த பிரிவு அதிகாரம் அளித்திருக்கிறது. எனவே அந்த பிரிவின் அடிப்படையில் இவர் மீது தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருப்பதாக சிறை கமாண்டன்ட் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தற்பொழுது போதை வஸ்துக்கள் 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் சிறைக்குள் கொண்டு சென்ற விவகாரம் திகார் சிறைக்குள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதில் காவலர் அன்பரசன் மட்டும் தனியாக இதை செய்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 8 பேர் மீது சந்தேகம் இருப்பதாக தற்பொழுது சிறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த 8 பேர் யாரெல்லாம் அன்பரசனுக்கு உதவியாக இருந்திருக்க கூடும் என்பது குறித்து தொடர் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தொடர்ந்து எழுது வருகிறது. திகார் சிறையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஹை ப்ரொஃபைல் பிரிசனர்ஸ் என்று சொல்வார்கள், மிக முக்கியஸ்தர்கள் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு கட்டுப்பாடுகள் அங்கு அதிகமாக இருக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறை, இந்தியாவினுடைய நவீன சிறை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஆனால் அதற்குள் இது போன்ற ஒரு முறைகேடு நடந்திருப்பது பலர் சிறை அதிகாரிகள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு பட்டாலியனை சேர்ந்த ஒரு காவலர் துணை போயிருக்கிறார் என்பதுதான் பலருக்கும் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவரை பணி நீக்கம் செய்து சிறை நிர்வாகம் என்பது உத்தரவிட்டிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மகாலிங்கம், புழல் சிறைகள்லையும் இது மாதிரியான செல்போன்கள் எடுக்கப்பட்டது, அதே மாதிரி போதை வஸ்துக்கள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த சூழ்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, இது முதன்முறையாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிகபட்ச தண்டனையா? அப்படி இல்லாத பட்சத்தில் புழல் சிறையில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால், இதற்கு முன்பு தமிழகத்தில் உள்ள சிறைகளில் இருந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சுமார்
40 செல்போன்கள் மற்றும் போதை வஸ்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் என்பது புகார்கள் என்பது வழக்காக மாற்றப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சிறைக்குள் எப்படி போதை வஸ்துக்கள் செல்கின்றன, எப்படி செல்போன்கள் செல்கின்றன என்பதை கண்டறிய தனி படையே இருக்கிறது. அவர்கள் திடீரென்று ரகசியமாக சென்று சோதனை மேற்கொள்வார்கள். அந்த சோதனையில் கைதிகளிடம் இருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். கைதிகளுக்கு இந்த செல்போன்கள், சார்ஜர்கள், சிம் கார்டுகள், பேட்டரிகள் எப்படி போகிறது என்பது குறித்த ஒரு முழுமையான ஆய்வு என்பது நடக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திகார் சிறைக்குள் கைதிகளுக்கு சாதகமாக செயல்பட்டார், சட்டவிரோதமாக செல்போன்கள், போதை வஸ்துக்களை சப்ளை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது காவலர் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது உச்சபட்ச நடவடிக்கை. பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் விசாரணையில் இவர் கைதியினுடைய உறவினர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 25,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு செல்போன்கள், சார்ஜர்கள், சிம் கார்டுகள் ஆகியவற்றை கொடுத்திருப்பது உறுதியாக இருப்பதாக விசாரணையில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அவர் தற்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஏனென்றால் திகார் சிறைக்குள் இப்படி நடந்திருப்பதை அந்த அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். இந்த நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது இருக்கிறது. இது தமிழக சிறைக்குள்ளும் சிறைத்துறையும் இதை எப்படி பார்க்க போகிறார்கள், இவர் தமிழக சிறைக்குள் தவறு செய்யும் காவலர்கள் மீது நடவடிக்கை பாயுமா என்ற கோணத்திலும் இதை நாம் கணிப்பது தவறல்ல. மகாலிங்கம், திகார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையில் அன்பரசன் மாதிரியான ஒருவர் மட்டுமே இந்த தவறை செய்துவிட முடியுமா? இதற்கு பின்னணி என்ன இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இன்னும் எத்தனை பேர் இந்த பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மகாலிங்கம்? நிச்சயமாக ஒரு காவலர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க முடியுமா என்றால் வாய்ப்பில்லை. பல்வேறு கட்ட சோதனைகள் இருக்கின்றன. எனவே சோதனைகள் எல்லாம் தாண்டித்தான் செல்போனோ அல்லது போதை வஸ்துக்களோ உள்ளே எடுத்து செல்ல முடியும். இப்படி நிலைமை இருக்கும் பொழுது தனிப்பட்ட ஒரு காவலர் யாருக்கும் தெரியாமல் உள்ளே செல்போனை எடுத்து செல்ல முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒருவேளை ஒரு முறை இருமுறை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் பல்வேறு விதிகளை மீறினால். ஆனால் தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் கொண்டு செல்லப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக திகார் சிறை நிர்வாகம் என்பது தகவல் வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் 8 பேர் மீது சந்தேகம் இருப்பதாக ஏற்கனவே சிறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அந்த 8 பேர் யார், அவர்கள் எப்படியெல்லாம் அன்பரசனுக்கு உதவி செய்தார்கள், எனவே இந்த செல்போன் உள்ளே எடுத்து செல்வதற்காக அவர்கள் எது மாதிரியான சோதனைகளை முறையாக மேற்கொள்ளாமல் தவிர்த்தார்களா, அல்லது அவர்கள் செல்போன் எடுத்து செல்வதை ஊக்குவித்தார்களா, நேரடியாகவே இதை செய்தார்களா என்ற கோணத்தில் எல்லாம் விசாரணை என்பது அடுத்த கட்டமாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால் அன்பரசன் பலிகளாக்கப்பட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் தற்பொழுது சில காவல்துறை நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பரசனால் தனியாக இதை செய்திருக்க முடியுமா, ஏன் அன்பரசன் மீது மட்டும் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை, மற்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல தற்பொழுது அன்பரசன் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை இன்னொரு வகையில் பார்த்தோமானால் தமிழக பட்டாலியனை சார்ந்த காவலர்களும் சரி அதிகாரிகளும் சரி மிக நேர்மையாக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில், சிறை அதிகாரிகள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு தவறை அவர் ஏன் செய்ய முன் வந்தார், அதே போல இந்த செயலால் பிற காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் ஒரு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்களுக்கிடையில் தற்பொழுது மன அழுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தற்பொழுது திகார் சிறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிற தமிழக பட்டாலியனை சார்ந்த காவலர்களுக்கு இந்த தவறு காரணமாக ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவே நாம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அவர்களிடமும் தற்பொழுது முறையான விசாரணை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடியும் தற்பொழுது சிறை நிர்வாகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருப்பதை சிறை நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறது. மிக கடுமையான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. இன்னும் விரிவான விசாரணை என்பது நடக்கும். விரிவான விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக யாரெல்லாம் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. விஷ்ணு, நன்றி திரு மகாலிங்கம் உங்களுடைய தகவல்களுக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக திகார் சிறையில் பணியாற்றிய தமிழக சிறப்பு காவல் படை காவலர் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சுமார் 50க்கும் மேற்பட்ட செல்போன்களை கைதிகளுக்கு சட்டவிரோதமாக வழங்கியதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக ஒரு செய்தி வெளியானது. அந்த செய்தியின் எதிரொலியாக அவர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது துணை ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்டோம்.